ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.